நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காலநிலையூடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவினுடைய போர் பதற்றங்கள் ஏராளமானவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கட்டார் மீது ஏவுகணைகள், குண்டுமலைகள் எந்நேரத்திலும் பொழியலாம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. டோஹாவில் இருந்து இன்றைய தினம் வர இருந்தவர் கூட உயிரிழந்திருக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றது. குவைத்தில் இந்த நிலைமை இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதுவாறு இருக்க ஈரானுடைய அடுத்த இலக்குகள் சார்ந்தும் அதே போன்று அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். அது சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. பக்ரீன் தலைநகரில் உள்ள விடுதிகளில் இருந்து வெளியேறுமாறு மனாமாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்த நாட்டு மக்களை எச்சரித்திருக்கிறது. ஈரானிய தாக்குதல்களின் போது கிரவுண்ட் பிளாசா தாக்கப்பட்ட பின்னர் பக்ரீன் தலைநகரில் உள்ள விடுதிகள் சாத்தியமான இலக்குகளாக மாறக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் உத்திகபூர்வ எக்ஸ் தள பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறித்த பதிவுல பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பக்ரீனில் உள்ள அமெரிக்க தூதரகம் இன்று மனாமாவில் உள்ள கிரவுண்ட் பிளாசா விடுதியில் தாக்கப்பட்டு காயமடைந்த நபர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கைகளை கண்காணித்து வருகின்றது. பக்ரைனில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு விடுதிகள் வருங்கால தாக்குதல்களுக்கு இலக்காக இருக்கலாம் என்றும் அமெரிக்க குடிமக்கள் மனாமாவில் உள்ள விடுதிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதையும் அந்த எக்ஸ் பதிவுல சொல்லப்பட்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் மத்திய கிழக்குல தொடருகின்ற பதட்டம் ஓமான் கடல் பகுதியில எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பதற்றமாக நீடித்து வருகின்ற சூழல்ல ஓமானின் மமசந்தம் கடற்கரையில இருந்து சுமார் 5 கடற்படை மைல் தொலைவில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அந்த நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்து இருக்குது. இந்த தாக்குதலில் 4 பேர் காயமடைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கின்றன. 20 பேரை கொண்ட அதன் முழுமையான பணியாளர் குழுவும் கப்பலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹைலைட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கப்பல்ல மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல இருந்து சிறிய தீவு நாடான பலாபு நாட்டின் தேசிய கொடி பறக்க விடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓமான் கடற்படை மற்றும் இராணுவத்தினர் இணைந்து மீட்பு பணிகள்ல செயற்பட்டிருந்தார்கள் என்ற விடயமும் கடல்சார் பாதுகாப்பு மையம் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றது. புதிய அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கு நோக்கமாக கொண்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஓமான் பிரதான மத்தியஸ்த நாடாக செயற்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கத்தார் அரசு வன்மையாக கண்டித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் அந்த பதிவுகள்ல நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இதையும் விட ஈரானின் தற்காலிக தலைமை குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அது சார்ந்து பார்ப்போம். ஈரானின் கார்டியன் கவுன்சில் மத தலைவர் அலிசேர அராபி அந்த நாட்டின் தற்காலிக தலைமைத்துவ குழுவில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளை நிர்வகிக்கும் பொறுப்பு அந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஜனாதிபதி மற்றும் தலைமை நீதிபதி ஆகியோருடன் இணைந்து இந்த விடயத்தை அவர் செயலாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை பேணுவதே இந்த தற்காலிக குழுவின் முதன்மை நோக்கம் என்ற விடயம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நியமனம் ஈரானின் மத மற்றும் அரசியல் அதிகார படிநிலைகளில் மிக முக்கிய மாற்றமாக கருதப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் ஹமேனியின் அவருக்கான அஞ்சலி நிகழ்வுகள் என்கின்றது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அலி ஹமேனியினுடைய அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நேரத்தில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல பரவலாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப இருக்கக்கூடிய விடயம் இந்த போர் பதட்டம் என்னவாறான தீர்வுகளை தரப்போகின்றது. அதிகமான போர்கள் இடம்பெறுகின்ற பொழுது எங்களுக்கு எஞ்சி போயிருப்பது உயிர் சேதம், பொருட்சேதம் என்பன மாத்திரமே என்பது காலாகாலம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த நாடுகளுடைய போர், வல்லரசுகளுடைய போரானது அதிக அளவில் பொருளாதாரத்துல செல்வாக்கு செலுத்த போகின்றது, தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் பாதிக்கக்கூடும் என்பதுதான் கண்கூடான உண்மை தன்மை. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போகிறது, ஈரான் தன்னுடைய இலக்குகளை வெற்றிகரமாக நகர்த்துமா இல்லையா, இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று தன்னுடைய ட்விட்டர்
அதே போன்று தன்னுடைய பல பதிவுகள்ல திடீரான அதிரடி அறிவிப்புகளையும் விடுத்து வருகின்றார். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.